ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.6 என்ன கொடுத்துருக்கோம். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட மொத்த புறப்பரப்பு வேல்யூ அவங்களே கொடுத்துட்றாங்க. ஒரு கூம்பின் என்ன வடிவம் கொடுத்துருக்காங்களோ உடனே டக்குன்னு அந்த வடிவத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, புறப்பரப்பா, வளைபரப்பா, மொத்த பரப்பா, கெனாலவான்னு உடனே அதுக்குரிய ஃபார்முலா கிளிக் ஆயிடணும். அது இருந்தால் அப்படியே போட்டுட்டு அழகாக எல்லா டேட்டாஸும் அவன் கரெக்டாக கொடுத்துருவான். ஒரே ஒரு டேட்டா மட்டும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவான். ஈஸியாக ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். பார்க்கலாமா? ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாயுயரம் என்ன? இப்போ கூம்பின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான்? 704 சதுர சென்டிமீட்டர். பரப்புங்கையில சதுர சென்டிமீட்டர் போட்டுரும். ஆரம் எவ்வளவு? கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர். என்ன கேட்குறேன்? சாயுயரம் என்ன? சாயுயரம்னா என்னது? எல் தானே, எல்லுன்னு தானே ரெப்ரசன்ட் பண்றோம். அப்போ கூம்பின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா πr l plus r. என்னது? πr l plus r equal to 704. r கொடுத்துருக்கான் 7ன்னு. ஸோ 22/7 × 7. எல் தான் கேட்குறான். 6 இருக்கிற இடத்துல எல்லாம் 7 போட்டுரு. இந்த வெளியே இருக்க 7க்கு 7 அடி. எல் + 7 மட்டும் வச்சுக்கிடுவோம். இந்த 22 ரைட் சைடில் வந்து டினாமினேட்டரில் வந்துடும். முதல்ல 2ஆவது பாடில் அடி. 11 2, மூவி 2 6, I 2 10, E 2 4. அகெயின் 11 டேபிளில் 3 11 சார் 33, 2 மிச்சம் 22 2. ஸோ L + 7 = 32. ஸோ L = 32 - 7 25 சென்டிமீட்டர். சாயுயரம் என்னது? கூம்பின் சாயுயரம் 25 சென்டிமீட்டர். ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு வேல்யூ கொடுத்ததை ரைட் சைடில் போட்டு இருக்க டேட்டாஸை என்ன டேட்டா கொடுத்துருக்கான், ஆர் கொடுத்துருக்கானா, எல் கொடுத்துருக்கானா போட்டால் இன்னொரு அன்னோன் குவான்டிட்டி தெரியாத ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே.